இந்த வீடியோவில் நம்ம Sony zve10 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணதில் இந்த கேமரா எனக்கு எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு vlogging கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் கேமராவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆக்ஷன் கேமரா வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மோட்டோ vloggingலாம் இல்லை நான் ஃப்யூச்சரில் மேபி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமரா ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வந்து போர்ட்ரேட் வீடியோஸ், போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டுடியோவுக்கும் யூஸ் பண்ணுவேன், அதாவது vloggingக்கு மட்டும் இல்லாமல் நான் ஸ்டுடியோ கேமராவாகவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக zve10 ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் இந்த கேமராவை மெயினாக ஸ்டுடியோவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டுடியோவில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கேமராக்குன்னே நம்மளுக்கு மவுண்ட் லென்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் லென்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் பேசிக் யூசேஜுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஒரு கேமராவோட கல்ச்சருக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் கேமராவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கூட நம்ம ஸ்டுடியோவில் எடுத்தது தான். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டுக்கு லைட் செட்டப் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம ஃபேஸ் லைட்டிங் செட்டப் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம கேமராவில் இன்பில்ட்டாக நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்து எதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறமா. இந்த கேமராவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேமராவும் லென்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு லென்ஸோட கேப் கொடுத்துருவாங்க. என்னதான் லென்ஸ் கேப் கொடுத்தாலும் லென்ஸ் ப்ரொடெக்டர் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டிக்கு இன்னொரு பேட்ரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பவர் கார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு USB-A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, C கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விண்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷோல்டர் ஸ்ட்ராப் கொடுத்துட்றாங்க. ஸோ பிகினியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விண்ட் ஸ்க்ரீன் அடாப்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை மாட்டி நம்ம கேமராவோட பாடிக்கு மேலே வந்து மாட்டிக்க முடியும். ஸோ அப்புறம் ஒரு கேமரா பேக்கும் ஒரு மெமரி கார்டும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேமரா பேக்கும் ஒரு மெமரி கார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் தராங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவை நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதோட விலை பார்த்திங்கன்னா 61,490 வந்துச்சு. ஸோ இந்த கேமரா வந்து திடீர்னு அவைலபிளாக இருக்குது, திடீர்னு காணாமல் போயிடுது. ஸோ நம்ம வந்து எப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்து வச்சு தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. இந்த கேமரா வந்து ஒரு ஆன் அண்ட் ரெக்கார்ட் கேமரா மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 3 டாய்ஸ் வாங்கிக்கணும். ஸோ அப்படி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 3 டாய்ஸை வந்து சில டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணி இந்த கேமராவில் இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது ISO, ஷட்டர் ஸ்பீடு, இது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லைட்டிங்கும் நம்ம வச்சு இது மூலமாக நம்ம நல்லா கற்றுக்க முடியும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். அப்படி இல்லை ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தவங்க உட்காருவாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம கற்றுக்கலாம். அதை விட இந்த டாய்ஸை வச்சு கற்றுக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து முன்னாடி இருக்கிற டாய் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இப்போ நான் பின்னாடி இருக்கிற டாயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் அது ஃபோக்கஸ் ஆகுது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அதாவது டைம் எடுத்து நம்ம நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் லைட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் லைட்டிங் வந்து இன்னும் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 4Kல ஷூட் பண்ணுறதுனால உங்களால் அதாவது ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, பீரோல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த கேமரா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமராவில் நம்மளுக்கு ஒன் டச்சில் பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேஸ் பியூட்டி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா இதோட ஃபோக்கஸிங் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்போ இந்த கிளாஸை டச் பண்ணுறேனோ ஸோ அதோட அந்த ஃபோக்கஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பேக்ரவுண்டோட ப்ளர்ரை பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதனால தான் இந்த கேமரா ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமராவாக இருக்குது. இந்த கேமராவுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி அண்ட் மெமரி கார்டு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பேட்ரி இன்சர்ட் பண்ணிக்க முடியும், மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு அடாப்டர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இன்னும் அதிகமாக இருக்கும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ட்ரைபாட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பேசிக் ட்ரைபாட் வாங்கினா இந்த ட்ரைபாட் வாங்குங்க. இந்த ட்ரைபாட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கேமரா ட்ரைபாட் தான். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் மொபைலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவோட லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஒரு மைக்ரோஃபோன் இன்புட் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சி டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு HDMI மைக்ரோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI மைக்ரோ ஜாக் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மைக்ரோ HDMI டு HDMI கேபிள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் பிசிலேயும் டிவிலேயும் லைவாக வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மைக்ரோஃபோன் ஜாக்கும் ஹெட்ஃபோன் ஜாக்கும் தனியாக கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கேமராவோட ரைட் சைடு வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு அழகான டெக்ஸ்டரான ஒரு பேட்டர்ன் ஃபீல் கொடுத்துருக்காங்க கேமராவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. கேமராவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு இமேஜ் சென்சார் பொசிஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஷோல்டர் ஸ்ட்ராப் ஹூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி இன்டர்ஃபேஸ் ஷூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட டெட் கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விண்டோட பிளாஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த விண்டோட பிளாஸ்ட்டை வந்து இன்னும் தடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்னல் மைக்ரோஃபோன் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு SNQ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம வீடியோ, ஃபோட்டோ இந்த மோட்ஸ்க்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு C1 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரோல் வீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்டரில் நம்மளுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டெலிட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளேபேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு ஷட்டர் பட்டன் இருக்குது, ஒரு ஜூம் லிவர் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது வந்து LED தான், நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப எரியும். ஸோ சின்ன ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு முன்னாடி வந்து அந்த இண்டிகேட்டர் எரியுது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஸ்க்ரீனை சுற்றி ஒரு ரெட் கலர் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அப்படின்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேமராவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஆக்சசரிஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் ஃபில்டர். ஸோ இது வந்து UV ஃபில்டர். இது வந்து நான் கோடாக்லேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 வந்துச்சு. ஸோ இதில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்க்ரீனுக்கு ஒரு ப்ரொடெக்டர் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் ஸ்க்ரீனோட சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. நான் வந்து இந்த ப்ரொடெக்டர் வாங்கி போட்டேன். ஸ்க்ரீன் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. இந்த கேமராவோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேன், டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட ஆடியோ சாம்பிளை வந்து நீங்களே கேளுங்க. இப்போ நான் வந்து கேமராவோட ஆடியோவில் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவே நீங்கள் இன்னும் அவுட்டோர்லலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய நாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அந்த விண்டோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் அந்த மேலே அந்த டெட் கேட்டை போட்டாலுமே நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வாங்கிட்டீங்க. ரோட்லலாம் நல்ல மைக் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேமரா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதோடு நிற்காமல் இன்னும் நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இன்னும் இங்கிலீஷில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். இந்த கேமரா யூஸ் பண்ணுறது எப்படி அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமராவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆக்ஷன் கேமரா தான் வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா, அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஃபோட்டோகிராஃபி, இல்லை உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமரா வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த கேமராவோட லிங்க், அதுக்கப்புறம் இந்த கேமராவுக்கு நான் வாங்கின ப்ரொடெக்டர், லென்ஸ் ஃபில்டர், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், இதோட எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ட்ரைபாடோட லிங்க்கும் போடுறேன்.
அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டுடியோ மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மானோ அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ மைக். இதோட ரிவ்யூவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து இந்த கேமராக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்குமே நான் போடுறேன், எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.